அரிஸ்டாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அரிஸ்டாட்டில் வந்து த ஃபாதர் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி எல்லோருக்கும் தெரியும். அவர் போன்ற ஒரு அதாவது மிக நுட்பமான மெய்யியல் அதாவது பிலாசபிக்கல் திங்கர் மட்டும் கிடையாது. அவருடைய அதாவது மேற்கத்திய உலகிற்கு மிக பெரும் அதாவது என்ன சொல்லுவாங்க, தன்முனைப்பின் வெளிப்பாடாக இருப்பவர் அரிஸ்டாட்டில். அப்ப அவருடைய கருத்து ஆரம்ப காலத்திலே கிரேக்கருடைய கிமு இங்க பார்க்கும்போது 384 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கத்தில் வாழ்ந்த மேற்கத்திய மெய்மைவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாருன்னா, 4 பூதங்களை அறிமுகப்படுகிறார். அதாவது அவங்களுடைய கருத்துல 4 பூதங்கள் என்ற கருத்து அங்கு வெளிப்படுகின்றது. ஒன்று பூமி, காற்று, நெருப்பு, நீர் ஆகிய 4 நிலம் சார்ந்த கோள தனிம கூறுகளை நம்பினார் அப்படின்ற ஒரு கருத்து. இது வந்து ஆன் த ஹெவன்ஸ் அப்படின்ற அந்த கருத்துல நீங்க பார்க்கலாம். எர்த், ஏர், ஃபயர், வாட்டர். அப்ப இவங்களுக்கு வந்து தெளிவு வந்து இந்த 4 பூதங்களில் அவர்கள் வந்து அந்த அறிவியலை முதல்ல எது பொருள் என்ற அந்த கேள்வி கேட்டு பொருள் என்பது 4 என்ற அந்த நிலைக்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்ப அதே காலகட்டத்தில் அதே காலகட்ட நிலையில் நாம பார்க்கக்கூடிய தொல்காப்பியர் தமிழ் மெய்மைவியலின் தந்தையாக இருந்து நமக்கு அதாவது தொல்காப்பியம் என்ற ஒரு பெரும் இலக்கணம், அதாவது தமிழுக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கும் தமிழுக்கு உயிர்நாடியாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் படைத்த தொல்காப்பியர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த காலத்துல அவருடைய நிலையை பாருங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் என்று 5 நிலைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய என்ன வேறுபாடு? இவங்க 4 சொல்றாங்க, இவங்க 5 சொல்றாங்க. இப்ப இதுல என்ன பெருசா அப்படின்ற சில பேருக்கு அந்த கேள்வி, என்ன ரொம்ப பெரிய, இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்றும். இது என்ன பொறுத்த மட்டிலும் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பில் ஒன்று. அவர்கள் 5ஆவதாக ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது பொருள்களின் மூலத்தில் விசும்பு என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது the 5 elements earth, air, fire, வாட்டர் அண்ட் ஸ்பேஸ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்பேஸ் ஒரு முக்கியமான பொருள் என்ற அந்த நுட்பத்தை கண்டுபிடித்தாங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கொடை. இதை வந்து எவ்வளவு ஆழமாக அதாவது தொல்காப்பியர் விரிவு செய்திருக்கின்றார் என்பதற்கு அவருடைய இலக்கணம் மட்டுமல்ல, அவருடைய ஆள் அறிவியல். பிறகு நான் வந்து இந்த அறிவியலை வந்து பலரோடு ஒப்பிட்டு காட்டுறேன், அதை நான் பாக்குறேன். இப்ப முதல்ல இதை பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ இந்த கருத்துல தமிழர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளணும். இது என்ன அப்படின்ற தெளிவு நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். ஆகவே முதல்ல இத நிலம் என்ற கருத்தை நான் வந்து ஆங்கிலத்துல இங்க போட்டிருக்கேன். இது முதல் பொது நிலையில புரிந்து கொள்ளுங்க. நிலம்னு சொன்னோட உடனே எர்த் அப்படின்னா நமக்கு புரிதல் என்னவா இருக்கும், என்ன இவங்க எர்த் எல்லாம் வந்து ஒரு எலிமெண்ட் சொல்றாங்க. இப்ப இது வந்து அட்டாமிக் சயின்ஸ் காலம், இது குவாண்டம் பிசிக்ஸ் பேசுற காலம். இந்த காலத்துல வந்து இவங்க இன்னும் இந்த 5 பழைய பஞ்சாங்க புராணத்தை விரிக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. இந்த அறிவியலை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் இன்றைய அறிவியலை விஞ்சிய அறிவியல். ஏன்னா இது வந்து எல்லா நிலைகள்லயும் அதை எடுத்து விரித்தோமானால் வியந்து போயிருவாங்க. என்ன இந்த 5 வந்து இவ்வளவு பெரிய சயின்ஸ் விளக்குமா? உலகத்தினுடைய மிகப்பெரிய நுட்பமான சயின்ஸை எவ்வளவு நுட்பமாக இந்த 5 அறிவியலில் விளக்கலாம் அப்படின்றத பிறகு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா நான் காட்டிக்கொண்டு அதாவது விளக்குறேன். அதாவது ஒன்று நிலம், மண் சொல்லக்கூடிய அந்த பொருள். இது வந்து பொதுவாகவே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த கலைச்சொல்லினுடைய ஆழத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அது வந்து ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட். நிலம்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு வடிவு நிலை, அதாவது ரிப்ரசென்டிங் மேஸ் வித் சாலிடிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லுது. அதுக்கு வந்து ஒரு திணிவு உண்டு. திணிவு அப்படின்னா அதாவது அந்த மேஸ் இருக்கும், அதுக்கு வந்து சாலிடிட்டி இருக்கு அண்ட் ஸ்டேபிலிட்டி இருக்கணும். அது வந்து நிலம், அதாவது அதை பிடிக்க முடியணும். முதல்ல எளிதா சொன்னா அது பிடிக்க முடியணும், ஒரு சாலிடிட்டி இருக்கணும். அதாவது திடப்பொருளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து அங்க இருக்கின்றது. அடுத்தது நீர், அப்பு, இதுதான் வந்து நீர் அப்படின்ற கருத்து. அந்த கருத்து என்ன, ஃப்ளூயிடிட்டி, அது வந்து ஒரு திரவ பொருளாகவும் ஒரு கோயிஷன்ஸும் அது உள்ளுக்கு இருக்கு. இந்த கருத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பொருள் நிலையை அவங்க ஆழமாக புரிந்திருக்கு, அதாவது புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்கு. அடுத்தது தீ, அக்னி, ஃபயர். இது புரியுது. இந்த சொல்லலாம் ஏன் நான் பல நிலைகளை போடுறேன்னா, முதல்ல ஆங்கிலத்துல இதை ஏன் விளக்குறேன் அப்படின்னா பிறகு தமிழுக்கு வரும்பொழுது உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிடும். ரிப்ரசென்டிங் லைட், டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஹீட் எனர்ஜி.
இங்க வந்து எனர்ஜியினுடைய கருத்தாகவும் மற்றதுக்கெல்லாம் எனர்ஜி இல்லையா இருக்கு. நீங்க முதல்ல தீ என்பது அக்னியாக மட்டும் பார்க்காமல் தமிழர்கள் அது வந்து லைட், அதாவது அதுல வந்து போட்டான் கருத்து இருக்கிறதையும் உள்ள வாங்கியிருப்பாங்க. டிரான்ஸ்பர்மேஷன் அது வந்து அந்த தீ என்பது இன்னொரு இதுக்கு பெயர்வு நிலை பெறும், அது எனர்ஜியாகவும் இயங்கும் அப்படின்றது. அதில் சூடு இருக்கின்றது, அதே நேரத்தில் அதுவே சக்தியாகவும் இயங்கும் என்ற அந்த தெளிவு அவர்களுக்கு முழுமையாக இருந்திருக்கின்றது. வளி, வாயு, ஏர் ரிப்ரசென்டிங் கினெட்டிக், நகர்ச்சி, மூவ்மெண்ட். பிறகு வந்து கினெட்டிக் அப்படின்னா அதனுடைய செயல்பாடு கினெட்டிக், அதுலயே எனர்ஜியாகவும் இருக்கு, அதே நகர்ச்சியும் இருக்கு. அதுல இயங்கு சுழலியல் இயங்கு நிலையும் அங்க இருக்கு, டைனமிசம் அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையும் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். விசும்பு, ஆகாயம், ஸ்பேஸ், இதுதான் ரிப்ரசென்டிங் த ஸ்பேஷியல் டைமென்ஷன், எக்ஸ்பென்ஷன் அண்ட் வாய்ட். இந்த கருத்துல நம்ம முதல்ல தெளிவு வரணும். ஸ்பேஷியல் டைமென்ஷன், எக்ஸ்பென்ஷன், இதை பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். இது எவ்வளவு ஆழமாக தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் நீங்க கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பெரிய சயின்ஸோட நம்ம இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும்.